Praise Lord, brothers, sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற படிப்பினை, சபையில் நாம் விசுவாசத்தில் வளர்கிறோமா, வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்பது குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா சபையில நம்ம ஆரம்பத்து கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடம் இல்ல 10 வருடம் முன்பாக நம்ம சத்தியத்தை அறியாமல் நாம் வசனத்தை அதிகமா அறியாதனால நாம் ஒரு கள்ள சபையில எல்லாமே விழுந்திருந்தோம். ஆனா சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் அந்த கள்ள சபைகளை விட்டு வெளியே இயேசுடைய சரீரமான அந்த சபையில வீட்டிலே கூடி வருகிற சபை என்று அப்போஸ்தலர்கள் போல அதே போல சீசர்கள் போல நாம் எல்லாருமே வீட்டிலே கூடி வந்தோம். ஆனா கூடி வந்திருக்கிற நாம் இந்த கடந்த 5 வருடங்களாக இல்ல 6 வருடங்களாக இருக்கலாம், நாம் அன்று முதல் இன்று வரை விசுவாசத்துல அப்படியே இருக்கிறோமா இல்ல வளர்ந்து இருக்கிறோமா? ஒருவேளை விசுவாசத்தில் வளராதபடிக்கு எதையாவது தடை இருக்குதா? நாம் விசுவாசத்துல வளர வேண்டும். நாம் வளர்ந்தாதான் சபையும் வளரும் இல்லைங்களா? அப்ப நாம கடந்த 5 வருடம் முன்பாக அடிப்படை சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அறிந்த பின் நாம் அப்படியே இல்ல, நாளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? விசுவாசத்துல வளர்ந்து இருக்கிறோம், வளர்ந்து கனி கொடுத்திருக்கிறோம். சோ இன்னைக்கு அது குறித்த நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். சபை வளர்ச்சியில என்னோட பங்கு என்ன? நான் சபையில வளர்ந்து கனி கொடுக்கிறேனா அல்லது வளர்ச்சிக்கு ஏதாவது தடை உண்டா என்பது குறித்து நாம் வசனத்தின் நிமித்தமாக ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமேன். ஆமேன். மேலும் நாம் அனைவரும் என்றால் என்ன? நாம் எல்லோரும் வெவ்வேறு ஊர்கள் இருந்தாலும் கூட, ஒருவேளை திருச்சி இருக்கலாம், சென்னை இருக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கலாம், இல்ல கர்நாடகத்துல பெங்களூர், மற்ற பட்டணங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாருமே அனைவரும் என்பது சொல்லும் போது ஒரே சரீரத்துக்குள்ள வெவ்வேறு அவைகளா இருக்கிறோம். அதில் நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தை போலதான் இருக்கிறோம். அப்போ மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, எதுல ஒருமைப்பட வேண்டும்? விசுவாசத்திலும் அறிவிலும். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் என்ன பண்றாரு? சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷக்காரராகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஏன் சபையில நமக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு? ஒரே வேலையா இருக்குதா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு சிலரை அப்போஸ்தலராகவும். அப்போ சிலர் என்று சொல்லும் போது இதுல ஒருமை அல்ல, இது பன்மையில் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனிதன் கொடுத்து சொல்லப்படல இல்லைங்களா? சிலர் என்பது 2 பேர் 3 பேர் இருக்கலாம். அப்போ சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அதே போல சுவிசேஷக்காரர், மெய்ப்பன், போதகன், இவங்க எல்லாருமே சபைக்குள்ளதான் ஆண்டவர் எதற்காக? பக்தி விருத்தி அடைவதற்காக இவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். அப்போ சபையில நாம் எல்லோருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ஒருவருக்கு ஒரே வேலையா இருக்காது இல்லைங்களா? எல்லாருமே போதகரா? இல்ல எல்லாருமே தீர்க்கதரிசிகளா? இல்ல. ஒருவன் போதிக்கலாம், ஒருவன் மெய்ப்பனா இருப்பான். அப்போ அந்த மெய்ப்பன் என்பதற்கான அர்த்தம் ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா பாஸ்டர் இருக்கும். அப்போ பாஸ்டர் தனி மனிதன் ஆதிக்கம் பத்தி இங்க சொல்லல. பாஸ்டரும் சபைக்குள்ளதான் அவன் வேலை செய்யணும். அவனோட வேலை என்ன? மெய்ப்பனுடைய வேலை இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு சபையில பாஸ்டர் தான் நடத்தணும்னு சொல்றது தவறா இல்லையா? கண்டிப்பா தவறுதான் இல்லைங்களா? ஒரு சபையை நடத்துவது பாஸ்டர் அல்ல. பாஸ்டர் சபையில அவனும் ஒரு அவயனமா இருக்கிறான். அவனுக்கான வேலை என்ன? மெய்ப்பனுடைய வேலை. போதகனுடைய வேலை என்ன? போதிக்கிற வேலை.
அப்போ ஒருவன் போதிப்பான், ஒருவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், ஒருவன் அப்போஸ்தலனை போல இருப்பான். இது எல்லாருமே அதாவது ஒரே சரீரத்துக்குள்ள ஒவ்வொருவனுக்கும் ஒரு வேலையை கொடுத்துக்கிறார். அந்த தாளந்து அந்த கிருபையை கொடுத்துக்கிறாரு. அதுக்கு தக்கதாய் சபை பக்தி வித்தை அடையணும், அது வளர வேண்டும். அதற்காக தான் சபையில இவங்க எல்லாரும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல நாம் இனி குழந்தையா இல்லாம, அப்போ ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல சிறு வயதா இருக்கும் போது குழந்தையோட சிந்தனை எப்படி இருக்கும்? குழந்தைத்தனமா இருக்கும் இல்லைங்களா? அதோட போதனை எப்படி இருக்கும்? பால் குடிக்கிற பிள்ளைய போல இருக்கும். அது சாலிட் ஃபுட் சாப்பிடாது இல்லைங்களா? அதே போல நாம இன்னைக்கு அன்னைக்கு இருந்தது போலவே இருக்கக்கூடாது. குழந்தையா இல்லாம மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாக பலவித காற்றினால் அலைகளை போல அடிபட்டு அழிகிறவர்களா இல்லாம அன்புடன் என்ன பண்ணுமா? சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். சோ நாம் எல்லாருமே வளர வேண்டும் என்பதற்காக தான் சபையிலே கர்த்தர் சித்தப்படி இப்படி எல்லோருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துக்கிறாரு இல்லையா? அந்த கிருபை கொடுத்துக்கிறாரு. தீர்க்கதரிசனம் சொல்லவும். ஆனா தீர்க்கதரிசனம் வரம் உண்டு. ஆனா தரிசி என்று ஒரு தனி மனிதன் இன்னைக்கு சொல்ல முடியாது. நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற காரியம் இன்னைக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்துல அதான் ஏமாத்துறாங்க. நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி தன்னை சொல்லிக் கொள்கிற இன்னைக்கு ஒரு தவறான ஒரு போதகம் இருக்குது. ஆனா தீர்க்கதரிசனம் வரம் உண்டு. ஆனா தீர்க்கதரிசி என்று இன்னைக்கு அல்ல. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எதற்கு? ஒரு தேசம் பாவம் செய்யும் போது அந்த தேசத்தை ஆண்டவர் கண்டிப்பாரு, தண்டிப்பாரு. அதுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் எச்சரிப்பார். இப்ப நினைவா பட்டணம் அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா உடனே அழிக்கல ஆண்டவர். அந்த தேசம் பாவம் செய்யும் போது யோனாவை அனுப்பி அவளை கண்டிச்சாரு. அவங்களை வார்ன் பண்ணாரு. முதல்ல அவங்க மனம் திரும்பும் போது ஆண்டவர் மன்னிச்சாரு. அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா மனஸ்தாபப்பட்டு அவங்க அந்த தேசத்தை அழிக்கவில்லை. நினைவா மனம் திரும்பினது. அப்போ ஒரு தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஒரு தேசத்தை கண்டிக்கிறார், ஜனங்களை கண்டிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் என்று தனி மனிதன் நேம் பிளேட் வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா தீர்க்கதரிசனம் வரம் உண்டு. அது சபையில பக்தி வித்தி அடைவதற்காக தான் சபைக்குள்ளதான் வைத்திருக்காரு. யார? தீர்க்க தரிசன வரத்தை. அப்போ ஒருவனுக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கும், இன்னொருத்தனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வரம் இருக்கும், இன்னொருவனுக்கு மேய்ப்பின் வரம். இப்படிதான் இது எல்லாமே பக்தி வித்தி அடைவதற்காக நாம் வளரும்படிக்குதான் அப்படி செய்திருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சபைக்குள்ள நாம் வளரும்படி அந்தந்த கிருபை கொடுத்து விசுவாசத்தில் வளரும்படி கர்த்தர் தான் அந்த தாளந்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். அதே போல 2 பேதுரு 3:18 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். தலையாக கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் நாம் வளரும்படியாக அப்படி செய்தார். எப்படி வளர வேண்டும்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். அப்ப எதுல வளரமா? முக்கியமா அவரை அறிகிற அறிவுல. அப்போ நாம முதல்ல அறிந்து கொள்வது இயேசு கிறிஸ்து முழுமையா அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து யார்? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று யோவான் 5 இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ அவரை அறிந்து கொள்வதற்கு எதை ஆராய வேண்டும்? புத்தகங்கள்ல ஒரு மனுஷனை தேடுவதல்ல, வேதாகமத்தை ஆராய வேண்டும். அப்போ அந்த அறிவில நாம் வளரும்படி கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போ நாம் வளரும்படிக்கு வேதத்தை ஆராய வேண்டும். நாம் அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு குழந்தை குழந்தை எப்படி சிறு வயதா இருக்கும் போது அது இருக்குதோ அதே போல வளர்ந்த பிறகு அது குழந்தை போல இருப்பதில்லை இல்லையா? அதே போலதான் நாம் 5 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தோமோ இன்னைக்கு அப்படியே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நாம் வளர்ந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்ப நாம வேதத்தை அதிகமா ஆராய்ந்து அதை அறிந்து கை கொண்டு நடந்திருந்தால் இந்த 5 வருட காலகட்டத்தில் நாம் வளர்ந்து வந்திருப்போம். அவர் அறிவிலும் கிருபையிலும் வளர வேண்டும். அறிவு மாத்திரமல்ல, அந்த கிருபையிலும் வளர வேண்டும். அந்த கிருபையில தான் நம்ம ரட்சிப்பை அடைய போகிறோம். அப்ப இந்த கிருபையில நாம் ரட்சிப்பை அடைவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஆமீன். ஆமீன். திருவசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும்.
அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அப்போ சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் அப்ப முதல்ல செய்ய வேண்டியது எதை? நாம் வளர்றதுக்கு தடையா இருப்பது எது? துர்குணம், அந்த கபடம், வஞ்சனை, பொறாமை, அதே போல புறங்கூறுதல், இது எல்லாம் என்ன பண்ணுமா? ஒழித்து விட்டு, அப்ப இது ஒழித்து விட்டால் நாம் வளர முடியும். அப்ப வளர்ச்சிக்கு தடையா இருப்பது எது? இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த துர்குணம், இந்த கபடம், வஞ்சகம், பொறாமை, அதே போல புறங்கூறுதல், இதெல்லாம் இருந்ததா ஒருவன் சபைக்குள்ள வளர முடியாது. அப்போ இதுதான் என்ன பண்ணுமா? ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனம் ஆகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சா இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தையில அதிகமா வாஞ்சா இருக்க வேண்டும். அப்ப இதை முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட துர்குணத்தை சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுமா? இதை ஒழித்து விட வேண்டும். அப்ப இது நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது இருந்தால் நம்முடைய வளர்ச்சியை கெடுத்து விடும். அப்போ 5 வருடங்கள் முன்பாக இருக்கக்கூடும், ஒரு 5 வருஷம் முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துக்க கூடும், ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடாது. அப்ப 5 வருஷம் முன்பாக இருந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அப்ப நாம் இன்னும் வளரவில்லை. இன்னமும் வஞ்சனை, இன்னமும் பொறாமை, இன்னும் புறங்கூறுதல், பொறாமை, இதெல்லாம் இருந்தா நாம் வளர முடியாது. அப்ப இது ஒழித்து விட வேண்டும். வளரும்படி ஒழித்து விட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நாம் வளர்த்துக்கு தடையா இருக்க இப்படிப்பட்ட காரியங்களை ஒழித்து விட்டால் நாம வளர முடியும். அந்த கிருபையிலும் வளருவோம், அதே போல அவர் அறிகிற அறிவிலும் வளருவோம். வாசிகளா 1 கொரிந்தியர் 14:20 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். ஆமேன். ஆமேன். நம்ம 1 பேதுருல வாசித்தோம். அதே போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பழத்தில் வாஞ்சா இருக்க வேண்டும். அதே போல புதிதாய் பிறந்த குழந்தை போல இருக்க வேண்டும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல இருக்கணும். எதுல குழந்தையா இருக்கணுமா? வசனம் சொல்லுது, நீங்கள் புத்தியிலே குழந்தையா இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தை போலவும் புத்தியிலோ தேறினவளா இருக்க வேண்டும். அப்போ புத்தியில எப்படி இருக்கணுமா? ஒரு குழந்தைய போல இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம புத்தியில வளர்ந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதெல்லாம் தேறினவர்களை போல இருக்கணுமா? எதுல? புத்தியில. ஆனா எதுல குழந்தையா இருக்க வேண்டுமா? பாருங்க, அதே போல துர்க்குணத்திலே குழந்தையா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பாவம் இருக்காது இல்லையா? கள்ளங்கபடமற்ற குழந்தைக்கு பாவம் இருக்காது. அப்போ அந்த விஷயம் துர்க்குணத்துல எப்படி இருக்கணுமா? குழந்தையை போல இருக்கணும். ஆனா புத்தியில எப்படி இருக்கணுமா? தேறினவர்களை போல இருக்கணும். அப்போ நாம 5 வருஷம் முன்பாக நம்ம அறியாமை போல இருந்துக்க கூடும். வேதாகமத்தை அறியாத ஒரு 10 வருஷம் முன்பாக இருந்துக்க கூடும். ஆனா இன்றைக்கு நம்ம புத்தியில எப்படி இருக்கணுமா? தேறினவர்களை போல இருக்கணும். அப்ப தேறி இருந்தால் நாம் வளர்ந்து இருக்கிறோம், நாம் கனி கொடுக்கிறோம் என்பது அர்த்தம். வாசிகள ரோமர் 16:19 வாசிகள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமேன். ஆமேன். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. என்ன கீழ்ப்படிதல்? ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி பவுலும் கூறுகிறான். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும், எதுக்கு? நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப நாம எப்படி இருக்கணுமா? நன்மைக்கு ஞானிகளை போல இருக்கணும், ஆனா தீமைக்கு பேதைகளை போல இருக்கணும், அறியாமை போல இருக்கணும் இல்லையா? ஆனா இந்த உலகத்துல தீமை தான் பெருகி இருக்குது, அதிகமான காரியங்கள் இருக்குது, பாவம் பெருத்திருக்கிற உலகம். ஆனா இப்படிப்பட்ட தீமைக்கு பேதைகளா இருக்க வேண்டும், ஆனா நன்மைக்கு எப்படி இருக்கணுமா? ஞானிகளை போல இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2:4-7 வாசிக்கலாம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆமீன். ஆமீன். பவுல் கூறுகிறான், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இல்லாம. அப்போ பவுல் பேசும்போது சொல்றான், என் பேச்சு என் பிரசங்கமும் சரி, என் பேச்சும் சரி, மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் போல இல்லாம ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்போ பவுல் பேசும்போது கூட பவுல் அவன் தன் சொந்த சுயத்தினால பேசல இல்லையா? பவுலுக்கு பிரசங்கம் பண்ணும்போது பேசும்போது அவன் சுயத்துல இருந்து பேசல,
ஏன்னா ஆவியானவரோட தூண்டுதலால் தான் அவன் வந்து நிருபங்களை எழுதுறான். அப்ப பவுல் பேசும்போது ஆவியானவர் பவுலுக்குள்ள இருந்தா வந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அப்போ பவுல் சொல்றா, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படப்பட்டு இருந்தது. அப்படி இருந்தும் கூட நான் என்ன பண்றேன், தேறினவருக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன். எந்த ஞானம்? இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அதே போல அழிந்து போகலாகிய பிரபுக்களுடைய ஞானத்தும் அல்ல. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த பிரபுக்களுடைய ஞானத்தை நான் பேசல. ஆனா உலகம் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தணும். எந்த ஞானத்தை பத்தி பவுல் கூறுகிறான்? உலக தோட்டத்துக்கு முன்னே. அப்ப நாம் எல்லாம் உண்டாவதுக்கு முன்பே, உலக தோட்டத்துக்கு முன்னே ஆதியிலே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருமா இருந்தது ரகசியமாகிய தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்ப பவுல் பேசுகிற வார்த்தை எல்லாமே அது தேவ ரகசியம். ஆனா இந்த தேவ ரகசியத்தை எல்லாருமே அறிந்து கொள்வதில்லை. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அறிந்து கொள்வது யாரெல்லாம் ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவங்க மட்டும் தான் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது தேவ ரகசியம். ரகசியம் என்பது சீக்ரெட், எல்லாருமே அறிந்து கொள்கிற விஷயமா இல்ல. சீக்ரெட் என்றால் அது எல்லாருமே அறிந்து கொள்ள முடியாது. அப்போ சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள், அதான் வந்து சீசர்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், அவர் தம்முடைய பாலகருக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லியிருக்கா இல்லையா? யார் பாலகர்? சீசர்களை பார்த்து சொல்றாரு பாலகர்கள். அவர் அந்த ரகசியத்தை வெளிப்பட, ஆனா உங்களுக்கோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் உங்களுக்கோ அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சீசர்களை பார்த்து சொல்றாரு. அப்ப சீசர்களுக்கு, அப்ப யாரெல்லாம் சீசர்லாம் மாறி இருக்கிறாங்க, இயேசுக்கு நம்ம சீசர்லாம் இருந்தா ரகசியத்தை வெளிப்படுத்துவார், தேவ ரகசியம். அதான் பவுல் சொல்றான், தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தது எப்போது? உலக தோட்டத்துக்கு. அந்த ரகசியத்தை என்ன பண்றேன், அதுதான் நான் பேசுறேன். ஆனா மனுஷன் பேசுகிற விஷயமா பேசல. அப்ப பவுல் வந்து ஆரம்ப கட்டத்துல அவன் தேவனுக்கு அந்த விரோதமா நடந்து கொண்டான், சவுலாக இருந்தான். ஆனா தேவன் அவன் கண்களை திறந்த பிறகு அவன் மாறி இயேசு கிறிஸ்து சாட்சியாக அவன் நின்றான், நிலைத்திருந்தான். அவன் பேசும்போது ஒவ்வொரு காரியமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவ ரகசியத்தை பேசுகிறேன்னு சொல்றான். மனுஷன் ஞானப்படி நான் பேசல, தேவ ரகசியத்தை பேசுகிறேன்னு சொல்றான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10-12. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆமென். பாருங்க, அதாவது அந்த ராத்திரில பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து என்ன பண்றாங்க, யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனாங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா என்ன பண்றாங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வசனம் பேசும்போது அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கையில அத்தனை பேர் கையிலயும் இன்னைக்கு வேதாகம் இருக்குது இல்லையா? எல்லா மொழிகளும் அச்சிடப்பட்டு நம்ம அத்தனை பேர் கையிலும் வெவ்வேறு மொழிகள்ல நாம் வாசிக்கும்படி அறிந்து கொள்ளும்படி நமக்கு வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு வந்து அது நவீன கருவிகள் மூலமாக இன்னைக்கு நம்ம வந்து மொபைல்லயோ லேப்டாப்லயோ வந்து இந்த வேதாகமத்தை எடுத்து நம்ம வாசிக்க முடியும். எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அதை கேட்க இன்னைக்கு அநேக மனது இல்லை. ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட வந்து வசதிகள் இல்ல. அன்னைக்கு பிரிண்டிங் பிரஸும் கிடையாது. அன்னைக்கு எல்லார் கையிலும் பைபிள் கிடையாது. அன்னைக்கு ஆதி திருச்சபை காலத்துல எல்லோர் கையிலும் பைபிள் கிடையாது. அன்னைக்கு வந்து தோல் சுவற்றில வந்து எழுதப்பட்டு சிலர் மாத்தமே அது கையில வைத்து இருந்தாங்க. ஆனாலும் எப்படி இருந்தாங்க, அதை கேட்கறாங்க அவங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, அவங்க கையில பைபிள் இல்லாவிட்டு எல்லார் கையிலயும் அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. வசனம் கேட்கறாங்க. யாரு? அந்த பெரியா பட்டணத்து மக்கள் கூட அப்படிதான் இருந்தாங்க. அவங்க பாருங்க என்ன பண்றாங்க, வசனம் ஏற்றுக்கொண்ட பிறகு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவங்க சும்மாவே இல்லை, வசனம் கேட்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, காரியம் இப்படி இருக்குதான்னு சொல்லி வேதாகமத்தை என்ன பண்றாங்க, கருத்தாய் ஆராய்ந்து பாக்குறாங்க. அப்போ தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம், இவங்க எப்படி இருக்காங்களா, நற்குலசாலியா இருந்தாங்க. அப்போ இதனால இவங்க விசுவாசம் வளர்றாங்க. பாருங்க, அவங்க எல்லாருமே வந்து வசனம் கேட்கறது மாத்திரமல்ல, காரியம் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி கருத்தா என்ன பண்றாங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க விசுவாசம் வளர்ந்தாங்க. அதனாலதான் அவங்க எப்படி இருந்தாங்க, நற்குணசாலியா இருந்தார்கள். ஆதலால் அவர்களில் அநேக பேர் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும்
விசுவாசித்தார்கள், அவங்க விசுவாசம் இருந்தது, அவங்க வளர்ந்தார்கள், அவங்க நற்சாட்சி பெற்றார்கள், சபையும் வந்து எப்படி இருந்தது, வளர்ந்து கொண்டு வந்தது. அப்போ ஒரு வசனம் கேட்கிறோம், அதை வெறும் கேட்டு விடுவது அல்ல, அதை கேட்ட பிறகு என்ன பண்றோம், நம்முடைய தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்து வேதத்தை ஆராயிரமா, வசனம் இப்படி சொல்லுதா என்று நம்ம அது எப்படி ஆராயணுமா, ஒரு பொன்னை போல தேடுவது போல, ஒரு பொன்னை போல, வெள்ளியை போல நம்ம என்ன பண்ணணுமா, தேட வேண்டும், அந்த கருத்தாய் ஆராய வேண்டும். ஆராய்ந்தால் நாமும் விசுவாசத்தில் வளரும். அதே போலதான் இந்த பிரயாண பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளும் சபையில வளர்ந்தார்கள், கனி கொடுத்தார்கள் சொல்லி பார்க்க முடியும். வாசிகளா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமேன். ஆமேன். அன்னைக்கு பவுல் அவங்க பாட்டு சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்க. நீங்க இன்னும் வளரல, இன்னும் வந்து அடிப்படை சத்தியத்தை இன்னும் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா அவங்க பேசிக்ல இருக்கிறாங்க இன்னும். அதான் நீங்க போதகரா இருக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவங்க விசுவாசத்துல வளர்ந்துருந்தா அவங்க என்ன எப்படி இருப்பாங்க, ஒரு போதகரா இருந்திருக்காங்க. அதான் பவுல் சொல்லி கண்டிக்கிறாரு, காலத்தை பார்த்த போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வசனம் என்ன பண்ணுமா, மறுபடியும் மூல உபதேசங்கள் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. எப்படி, அதாவது பாலை உண்ணத்தக்க, அதே போல நீங்கள் பலமான ஆகறத்தினால் அல்ல பாலை உண்ணத்தக்கடா இருக்கிறீங்க. பால் உண்ணுங்க எப்படி இருப்பான், குழந்தையா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தை எப்படி இருப்பானா, பழக்கம் இல்லாதான் இருப்பான். அப்போ வசனத்துல ஏன் பழக்கம் இல்லாதான் இருக்கிறான், இன்னும் அவன் வந்து வளரவில்லை, விசுவாசம் வளராதனால அவன் இன்னும் வந்து அடிப்படை வந்து சத்தியத்திலேயே அதுலயே இருக்கிறான். அவன் இன்னும் வந்து பலமான ஆகத்துக்கு வந்து சாப்பிடல. ஏன்னா நீதியின் வசனத்துல எப்படி இருக்கான்னா பழக்கம் இல்லாதான் இருக்கிறான். அப்போ பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அப்போ பலமான ஆகாரம் சாப்பிட்டா எப்படி இருக்குமா, நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரிய உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ பவுல் கூறுகிறான், நீங்க இன்னும் வளரல, நீங்க வந்து இன்னும் பலமான ஆகாரம் சாப்பிடல, அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு மூல உபதேசங்களை போதிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க போதகா இருக்க வேண்டியதா இருந்தது, ஆனா நீங்க இன்னும் விசுவாசம் வளராதனால உங்களை வந்து மறுபடியும் என்ன பண்ணுமா, மூல உபதேசம் போதிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை கண்டிக்கிறாரு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3:1-3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஆமேன். பாருங்க, பவுல் கூறுகிறான், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. எதனால, நான் உங்களை ஆவிக்குரியல் என்று எண்ணி உங்களிடம் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியல் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எதனால, அவங்க எதனால குழந்தையா இருக்கிறாங்க, மாம்சத்துக்குரியவா இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்குள்ள மாம்ச சிந்தை இருக்குது, நீங்க ஆவிக்குரியல் இல்லைன்னு சொல்லி அவங்களை கடிஞ்சுக்கிறாரு. அதே போல நீங்கள் பலன் இல்லாத ஆனதால் உங்களுக்குள்ள போதனை கொடுக்காம பாலை குடிக்க கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்குள்ள பலன் இல்லை, நீங்க குழந்தையா இருக்கிற, நீங்க மாம்சத்துக்குரியர்கள், இன்னும் நீங்க வளரவில்லை. அதனால நீங்கள் மாம்சத்துக்குரிய இருக்கிறபடினால் இப்போதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப மாம்சத்துக்குரியன் எப்படி இருப்பான், பலன் இல்லாம இருப்பான், அவன் வளர முடியாது. அதனால வளர முடியல, என்ன பண்ணமா, மறுபடியும் வந்து குழந்தையை போல இருக்கிறதுனால அவனுக்கு பலமான ஆகத்தை கொடுக்க முடியாது. அதான் போல்ற, நீங்க மாம்சத்துக்குரியர்கள், நீங்கள் ஆவிக்குரியர்கள் அல்ல என்று நான் உங்களுக்கு பேச வேண்டியதாயிற்று. அப்ப இன்னமும் நீங்க மாம்சத்துக்குள்ள இருக்கிறபடியால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதம் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடினால். எதனால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், உங்களுக்கு என்ன இருக்குதா, பொறாம இருக்குதுப்பா,
உங்களுக்கு வாக்குவாதம் இருக்குது, பேதங்கள் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால நீங்கள் மாம்சத்துக்குள்ள இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அவங்க எல்லாருமே மனுஷ மார்க்கம் நடக்கிறாங்களாம். அதனாலதான் பார்த்து வர்றாரு, நீங்க மாம்சத்து கூறிகள், நீங்க வளரவில்லை. எதனால? உங்களுக்கு என்ன இருக்குதா? பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது. அப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தா வளர முடியாது விசுவாசத்துல. அதே போல பொறாமையே இருக்கக்கூடாது. அதே போல பேதம் இருக்குது இல்லையா? இதை பற்றி இதே அதிகாரத்துல எப்படிப்பட்ட பேதம்னு சொல்லி பவுல் கூறுறாங்க. வாசிக்கலாம். 1 Corinthians 3:4-8. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். ஆமேன். ஆமேன். பவுல் கூறுகிறான், உங்களுக்குள்ள பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பேதம் இருக்குது. எப்படிப்பட்ட பேதம் இருக்குதா? அவங்க சொல்றாங்க, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறதுனால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? அப்போ இங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? மாம்சத்துக்குரியவர்கள். நான் அப்போலோ சேர்ந்தவன், ஒருத்தர் சொல்றான் நான் அப்போலோ சேர்ந்தவன், ஒருத்தன் பவுல சேர்ந்தவன். ஏன்னா உங்களுக்குள்ள பேதம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களை கண்டிச்சாரு. அப்போ இன்னைக்கு கூட சபைக்குள்ள பேதங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் வளர்ச்சிக்கு தடை. ஏன்னா அவங்களை பார்த்து சொல்ற, நீங்க மாம்சத்துக்குரியவர்கள். அப்ப மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி பேசுவானாக்கா, நான் இந்த பதர் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதர் பேசதான் எனக்கு பிடிக்கும், நான் அங்க போறேன். ஏன்னா வீட்டு சபையில நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதனால அங்க போறேன். ஒருவன் அதே போலதான் அன்னைக்கு கூட சபையோட தான் பிரிஞ்சிருந்தது. எதனால? அவங்களுக்கு பேதம் இருந்தான். நான் பவுல சேர்ந்தவன் அப்போஸ் சேர்ந்தவன் சொல்லி இருக்கனால நீங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்? மாம்சத்துக்குரியவர் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள அளவின்படியே நீங்கள் விசுவாசத்திற்காக ஏதுவா இருந்து ஊழியக்காரன் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவன் விளையச் செய்தார் அல்லவா? அப்போ பவுலும் ஒன்று இல்ல, அப்போலோ ஒன்று இல்ல. ஆனா முக்கியமானது யாரு? தேவன் தான் இல்லையா? நான் நட்டேன், என்னுடைய வேலை என்ன? நடுகிற வேலை. அப்போ இன்னொருத்தனோட வேலை என்ன? நீர் பாய்ச்சிக்கிற வேலை. அப்போ 2 பேர் வேலையா அவங்க கடமை செய்யறாங்க. ஆனா விளைச்சேக்கிறது யாரு? தேவன் தான் இல்லையா? அப்போ இந்த பேதங்கள் இருக்கக்கூடாது. அந்த பேதங்கள் இருக்குதுனாக்கா நீங்க மாம்சத்துக்குரியவர்கள், அதான் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சணும், தேவன் தான் விளையச் செய்தார் அல்லவா? இப்படி இருக்க நடுகிறவனும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சலும் ஒன்றும் இல்லை, ஆனா விளைச்செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்ப எது முக்கியமுங்க? அப்ப தேவன் தான் விளைச்செய்கிறார் இல்லையா? அப்போ ஒரு சபை வளர்ச்சியில உடைய பங்கு என்ன? ஒருவருத்தனுக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துருக்காரு, கிருபை. ஒருவன் போதிப்பான், அப்போ அவங்க கடமை என்னவோ அதுதான் செய்யணும். ஆனா நான் எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, இந்த பதர் பிடிக்கும், நான் இவரை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவர் சொல்லி பேதங்கள் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாருமே கிறிஸ்துவுல எப்படி இருக்குமோ சகோதரா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சீசர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது, சபைக்குள்ள ஒரே சரீரத்துக்குள்ள நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோமா? வெவ்வேறு அவைகளா இருந்தாலும் கூட நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கறதுனால எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்யறோம். ஆனா விளைச்சல் யாரு? தேவன் தான். அப்போ அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அப்போ அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துக்கிறாரோ அந்த வேலையை தவறாம செய்யணும். அப்போதான் சபையும் வளரும் இல்லைங்களா? அப்ப எனக்கு நான் ஏன் அதை செய்யணும்? அவர் செய்யலாம் இல்லையா? என்னுடைய வேலை கிடையாது, அவருடைய வேலை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப கர்த்தர் என்ன தாளந்தை கொடுத்துக்கிறார், கிருபை கொடுத்துக்கிறார், கிருபைக்கு ஏற்றபடிதான் நாம் வளர வேண்டும். கிருபையிலும் அவர் அறிகிறலும் வளர வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுவது போலவே சபை வளர்ச்சிக்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தா ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். வாசிக்கலாம் கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, எப்படி அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டது மாத்திரமல்ல,
நீங்கள் போதித்தபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதனால் பெருகுவீர்களாக. அப்போ அதுல நாம் பெருக வேண்டும். எப்படி கர்த்தரை நாம் விசுவாசம் ஏற்றுக்கொண்டோமோ அதிலே நிலைத்திருந்து வேர் கொண்டு கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து நாம் எப்படி இருக்கணுமா, பெருக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். வாசிக்கலாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 23. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இங்க பாக்குறோம் ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன சொல்றோம், விசுவாசம் தகப்பன் சொல்றோம். எதனால? ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருவாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக போல அழைக்கிறமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அப்ப நம்ம எல்லோருக்கும் தகப்பன் சொல்லி யாரும் சொல்றோம்? ஆபிரகாம் இல்லைங்களா? ஆபிரகாம் பிள்ளைகள் நம்ம சொல்லிக் கொள்றோம். எதனால? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. உன் சந்ததி எப்படி இருக்குமா, மணலை போல இருக்கும், அதே போல வானத்தின் நட்சத்திரங்கள் போல இருக்கும் என்று ஆண்டவர் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தமும் பண்ணார் இல்லையா? அதே போலதான் அப்போ தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு ஏது இல்லாது இருந்தும் ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் கூட அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இதுதான் உண்மையான விசுவாசம். ஆண்டவர் சொல்லும் போது ஒருவேளை ஆபிரகாம் தவிர வேற யாராவது கேட்டு இருந்தால் இன்னைக்கு நம்மோட ஒருத்தரோட ஆண்டவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இதே விஷயத்த உன்னை ஜாதிக்கு தகப்பன ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்குமா? நம்ம விசுவாசம் இருக்குமா? நம்ம யோசிப்போம் எப்படி ஆகும் என்று எல்லாரும் யோசிப்பாங்க, மாம்சத்தால யோசிப்பாங்க. ஆனா பாருங்க ஆபிரகாம் எப்படி இருந்தா, ஆனா அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அது நம்புவதற்கு ஏதுவா இல்லாத இருந்து கூட ஆபிரகாம் என்ன பண்ணா, அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் இல்லையா? அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுலாம் இருந்த போது கூட தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். பாருங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் பண்ணதை அப்படியே பிடிச்சுக்கினாங்க விசுவாசத்துல. அவங்க என்ன வேலை, என் சரீரம் செத்து போனது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. 100 வயசு ஆயிடுச்சு, இது ஆகுமா அப்படின்ற சந்தேகமும் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். இதுதான் விசுவாசம். நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி இருந்தான், வல்லவனானான். அப்போ அவன் விசுவாசத்துல வளர்ச்சி அடைந்ததுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள பாக்குறோம் இல்லைங்களா? ஆபிரகாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது போலவே இல்லை. அவன் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது கூட, கர்த்தர் பேசும்போது கூட அன்றைய தினமே செய்து முடிக்கிறான். அவன் விசுவாசம் வளர்ந்து விசுவாசம் தகப்பன் என்று சொல்லப்பட்டான் இல்லையா? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அதே போல அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாம் மட்டுமா எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை பத்தி? இல்ல, நமக்கும் எழுதப்பட்டிருக்கு. நாமும் அதே போலதான் விசுவாசம் வளர வேண்டும். அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம்? நாமும் ஆபிரகாம் போல விசுவாசத்துல வளர்ச்சி அடைய வேண்டும், பெருக வேண்டும் என்பதற்காக தான். அதே போல அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் அதே போல விசுவாசம் வளர வேண்டும். அந்த விசுவாசம் வளர்ந்தாதான் சபையும் வளர்ச்சி அடையும், கனி கொடுக்க முடியும் இல்லையா? வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 14. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து
எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. ஆமேன். ஆமீன். இதே பேதுருதான் இயேசுவோட இருந்த போது ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? பயம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து விசுவாச குறைவா இருந்தனால அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? பயம் இருந்தது. பாக்குறோம் இல்லைங்களா? பேதுரு வந்து ஒரு இடத்துல மறுதளிக்கிறார், 3 தடவை மறுதளிக்கிறார் இல்லையா? இன்னொரு இடத்துல பார்க்கும்போது சீசர்களை வந்து ஒரு படகுல போகும்போது கூட அவங்க வந்து அந்த அலை வீசும் போது பயந்து நடுங்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எழுந்து என்ன பண்றாரு? காற்றை அதட்டினார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து சொல்றாரு. இதே பேதுரு தான் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது பரிசு பெற்ற பிறகு பேதுரு எப்படி மாறுறாரு? பலன் அடைந்து, அப்போ ஆவியானவர் பலன் பெற்ற பிறகு தைரியமா எழுந்து பிரசங்கம் பண்றாரு. பேதுரு என்ன பண்றாரு? பேதுரும் யோவானும் அலங்கார வாசலில போயிட்டு அங்க இருந்த ஒரு முடனை சுகம் கொடுக்கிறாரு. கர்த்தர் வந்து பேதுரு யோவான் மூலமாக அந்த முடனை சுகம் நடக்க செய்யறாரு. அப்போ பேதுரும் பரிசாவில நிறைந்து பதில் கொடுக்கிறாரு. பாருங்க எப்படி பேசுறாரு? ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேல் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து இதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கிறது என்ன? கேட்டான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருந்த நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். அவங்க கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு குறுக்கு கேள்வி கேட்கறது அவங்களுக்கு ஒரு காரியமா இருந்தது. அவங்க யாரு? இந்த வேதப்பார்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், இவங்களுக்குள்ள சந்தேகம் இருந்தது. அதான் கேட்கறாங்க, எந்த நாமத்தினால், எந்த வளனாய் செய்தீங்க? அதுக்கு பேதுரு சொல்றார், நசரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவன் முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தெரிந்திருக்க கடவுள் சொல்லிட்டு, வீட்டு கட்டுதலாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று பேது பிரசங்கம் பண்ணும்போது, நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தில் கீழும் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வேற நாமமே அல்ல, இயேசு நாமம் ஒன்றுதான் உண்டு என்று சொல்லி பேதுரு பேசும்போது கூட அதை கேட்டவர்கள் என்ன பண்ணாங்க? பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அப்போ இவங்க பேசும்போது பேதுரும் யோவானும் பேச பார்த்து அவங்களுக்குள்ள என்ன தைரியம் இருந்தது. ஏன்னா அவங்களும் என்ன இருக்கிறாரு? யாரு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆவியினர் உள்ள இருக்கிறதுனால அவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்து அவங்க கேட்கறாங்க, ஒரு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் அல்லவா என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர் பேச அவளுக்கு இடமில்லாதது. அப்போ சொஸ்தமாய் ஒரு மனுஷன் நிக்கிறான், அவங்களால எதிர் பேசவும் முடியல. ஆனா பேதுரும் யோவானும் பேசுறது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்க சொல்ல, இவர்கள் இயேசுவோட கூட இருந்தவர்கள் அல்லவா? ஏன்னா அவங்களுக்கு ஏன் ஆச்சரியம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேதுரு எப்படிப்பட்ட வேலை செஞ்சிருந்தாரு? அவர் மீன் பிடிக்கிற வேலை. மீன் பிடிக்கிற பேதுரு அவர் பட்டமோ படிப்போ வந்து எதுவுமே வந்து கற்றுக்கொள்ளவில்லை. படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று அவர் கண்டு, இவர்கள் கல்வி அறியாதவர்கள் அல்லவா? இவர்கள் பேசுகிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எதனால? ஏன்னா ஆவியினால் நிரப்பப்பட்டு அவங்க விசுவாசம் வளர்ந்து அந்த காரியங்களை செய்யறாங்க இல்லையா? அப்போ அதே பேதுரு முன்பே தைரியம் இல்லாம பயத்தோட இருந்த அதே பேதுரு இங்க தைரியத்துடனே பிரசங்கமும் பண்றாரு. எதனால? ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் வளர்ச்சி அடைந்து பிரசங்கமும் பண்றாரு. அப்போ முன்னே இருந்தது போலவே பேதுரும் அல்ல. அப்போ நாம ஒரு 6 வருஷம் முன்பாக இருந்தது போலவே இருக்கிறோமா? இல்ல. அடிப்படை சத்துல இன்னமும் வந்து நம்ம இருக்கிறோமா? இல்ல. அப்போ நாம இன்னைக்கு வளர்ந்து இந்த 5 வருஷம் கடந்து வந்துக்கிறோம், அநேக விஷயங்கள் அறிந்திருக்கிறோம், ஆவினை வெளிப்படுத்திருக்கிறாரு, அநேக காரியங்கள் ஆராய்ந்து இருக்கிறோம். அப்படி இருந்தாக்கா நாமும் வளர்ந்து இருக்கிறோம் என்று அர்த்தம்.
அப்ப நாம கனி கொடுக்கிறோமா? கனி கொடுக்கிறா இருந்தாக்கா நாம் விசுவாசம் வளர்ந்தது போலதான் இருக்கும். அன்னைக்கு பயம் இருந்தது, இன்னைக்கு பயம் இருக்குதா? இல்ல. அப்ப அன்னைக்கு இருந்தது போலவே இன்னைக்கும் பயமோ இல்ல ஒரு குழப்பங்களோ இல்ல ஒண்ணு இல்லமா ஒரு கசப்போ இல்ல வேத்து அறியாதபடி இருக்கிற காரியங்கள் இருக்குமானால் இன்னும் நாம் வளரவில்லை. அப்ப நாம் இன்னும் குழந்தையை போலதான் இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்லவா? வாசிக்கலாம் மார்க் 4ஆம் அதிகாரம் 16-17. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஆமேன். நம்ம இவ்வளவு நேரம் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அவரை கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். இப்போ இந்த விசுவாசம் தடையா இருக்குது எதுன்னு சொல்லிதான் பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப முதல் விஷயத்துல பார்க்கும்போது இங்க விசுவாசத்துக்கு எதே தடையா இருக்குது? ஸ்டம்பிளிங் பிளாக், தடைக்கலா இருக்கிறது. விசுவாசத்துக்கு தடைக்கலா இருக்குது எது? வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு இந்த 4 விதமான விதையில இந்த 2வது விதை எப்படிப்பட்டது? வசனம் கேட்கிறாங்க, கேட்ட உடனே அது என்ன பண்றாங்க? இது ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேட்கிறாங்க, காதால கேட்டு ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால், ஆனா கேட்கிறாங்க, வேர் கொள்ளவில்லை. ஆழமான வேர் இல்லாதனால என்ன நடக்குது? கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் நிலைத்திருந்து என்ன பண்றாங்க? வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே அப்போ கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. வசன நிமித்தம் என்ன இருக்குதா? துன்பம் வரும், உபத்திரம் இருக்கும். ஏன்னா உபத்திரம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை முன்னே சொல்லியிருந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இன்னைக்கு எல்லாமே நன்மையா முடிந்து விடும், எல்லாமே கிடைத்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். ஆனா இல்ல, நமக்கு இந்த உபத்திரம் இருக்கும். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொடுங்கள் அப்படின்னு இயேசப்பா சொல்றாரு இல்லையா? அப்போ உபத்திரம் வந்த உடனே, துன்பம் வந்த உடனே சில பேர் என்ன பண்றாங்க? இடல் அடைறாங்க. ஐயோ எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த உபத்திரம் அப்படின்னு சொல்லி இடல் அடைஞ்சு என்ன பண்றாங்க? இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போறாங்க. இவங்களா கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். இதனால இவங்க வசத்தை நிற்க முடியல, வளர்ச்சி அடையவில்லை, விசுவாசத்துல வளரவில்லை. இதனால உபத்திரம் வருது, துன்பம் வருது. ஆனாலும் இதெல்லாம் பொறுத்துக்கணும், சகிக்கணும். ஏன்னா இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் உபத்திரம் உண்டு. பவுலுக்கு இருந்தது இல்லையா? அப்போஸ்தலருக்கு இருந்தது, யோவானுக்கு இருந்தது, பேதுருக்கு இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது உபத்திரம். ஆனா அவங்கள விட அதிகமா நமக்கு இல்லை. ஆனா அதுல பொறுமையா இருந்தாங்க. முடிவுல எப்படி இருந்தாங்க? அவங்க சாட்சியாக மரித்தார்கள். அந்த உபத்திரம் இருக்கிறதுனால சில பேர் இடத்துல அடைகிறாங்க. எனக்கு அந்த உபத்திரம் வேணாப்பா, இயேசு ஏற்றுக்கொண்ட எனக்கு நன்மையா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால விசுவாசத்துல ஆழமான வேர் கொள்ளாதனால கொஞ்ச காலம் மாத்தம் இருந்து வழி விலகி போர்கள். இதுதான் அவங்களுக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்குது, தடையா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 33. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடர்தற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடர்தற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமீன். ஆமீன். பாருங்க, இஸ்ரவேலரும் இருந்தாங்க, புறஜாதியும் இருந்தாங்க. ஆனா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தும் கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்தாங்க. ஏன்னா அவங்க எப்படி தேடினாங்கன்னா பாருங்க, அதே போல நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். அப்போ புறஜாதியை நீதி அடைந்தாங்க, அது விசுவாசினாலும் நீதியே. ஆனா நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர், ஆனா இஸ்ரவேல் கூட நீதி பிரமாணத்தை தேடினாங்க. எப்படி தேடினாங்க? நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அவங்க தேடினாங்க, ஆனா இந்த இஸ்ரவேல் அடையவே இல்லை. ஆனா புறஜாதியை தேடினாங்க, அடைந்தார்கள் சொல்லி இருக்குது. இதனால என்னத்தினால் என்றால் அவர் விசுவாசனாலே அதை தேடாமல், அந்த இஸ்ரவேலர் எப்படி தேடினாங்களா? விசுவாசனால தேடாம நியாயப்பண்ணது கிரியனால தேடினாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நியாயப்பண்ணதான் நீதிமானாக விரும்பினா கிருபனிலிருந்து விழுந்து போனீர்கள். அப்போ அவங்க கிருபனால விழுந்து போனார்கள். எதனால? நியாயப்பண்ணது எதனால தேடினாங்களா? கிரிய நிமித்தமாக தேடினாங்க. அதனால அவங்க அடையவே இல்லை. அப்ப இடதற்கேடுவான கல்லில் இடறினார்கள் அவர்கள். இதோ இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைத்திருக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது என்று எழுதிருக்குது. யார் அந்த கண்மலை? கிறிஸ்துதான் இல்லையா? ஆனா இவர்கள் இடறி விழுந்தாங்க. யாரு? இஸ்ரவேலர். எதனால? அவங்க கிரியனால தேடினாங்க.
எது நியாயப்பிரமாண கிரியையினால தேடினால அவங்க அடையவே இல்லை. ஆனா பிறகு என்ன ஆச்சு, அவங்க நீதியை தேடினாங்க விசுவாசனால. அந்த விசுவாசம் தேடினாலதான் அவங்க அடைந்தார்கள் சொல்லி இருக்குது. அப்போ விசுவாசம் தேடினவர்கள் அடைந்தார்கள், வளர்ச்சி அடைந்தார்கள் சொல்லி பார்க்கணும். எதனால? விசுவாசனாலதான். வாசிக்கலாம் யோவான் 12:37-43. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று எசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஆமேன். ஏசப்பா அன்னைக்கு அவ்வளவு அற்புதம் கண் முன்னாடியே செய்யறாரு இல்லையா? அவள் இத்தனை அற்புதங்களை அவர் முன்பாக செய்திருந்தும் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. விசுவாசமே இல்லாம போயிடுச்சாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கண்கூடியா பாக்குறாங்க, அவர் செய்த அற்புதங்களை பாக்குறாங்க. ஆனாலும் அவங்க இணையர்ல விசுவாசம் இல்லை. ஏன்னா இது சொல்லப்பட்ட தீர்க்கம் நிறைவேறினது இல்லையா? கர்த்தாவே, எங்கள் மூலமாக கேள்விப்பட்ட விசுவாசித்தன் யார்? சொல்லப்பட்டது போலவே ஏசாயா மூலமாக நிறைவேறினது. அதனால ஏனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராம குணப்படாம இருக்கும்படிக்கு, நான் அவளை ஆரோக்கியமாக இருக்கும்படிக்கு என்ன பண்றேன், அவருடைய கண்களை அவர் கூடாக்கி அவள் இருதயத்தை கடினமாக்கினார். ஆண்டவர் தான் செய்யறார் இல்லையா? அதனால அவங்க விசுவாசமே இல்லை. கண்ணார பாக்குறாங்க அற்புதங்களை, ஆனாலும் விசுவாசம் இல்லை. அப்போ அப்படி இருந்தும் கூட ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கும்படி பரிசேயர் நிமித்தம் அது அறிக்கை பண்ணாதிருங்கள். ஆனா அப்படி இருந்தா கூட அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அதே போல ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனா நிறைய அதிகாரிகள் இருந்தாங்க, அந்த அதிகாரி விசுவாசம் வைத்தாங்க. விசுவாசம் இருக்குது, ஆனா அறிக்கை பண்ண மாட்டாங்க. அதான் வசனம் சொல்லுது. அப்படி இருந்தும் கூட ஜெப ஆலயத்துக்கு புறம்பாகாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தாங்க. அவங்க பயம் இருந்தது, எங்க இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண என்ன புறமாக்கிடுவாங்களோன்னு சொல்லி பயத்தோட அறிக்கை பண்ணாம இருந்தாங்க. அவங்க தேவனால் வருகிற எதனால அவங்க தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். செல்ஃப் குளோரி இல்லையா? அப்ப தேவனால் வருகிற மகிமை தேடாம மனுஷனால் வருகிற மகிமை தான் அதிகமா விரும்பினாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அப்ப அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு அடைய முடியும் இல்ல? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணோம், வாயினால் அறிக்கைப்பட்டு இருத்தல் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். அறிக்கை பண்ணாவிட்டால் ரட்சிப்பு அடைய முடியுமா? ஆனா இவங்க அறிக்கை பண்ணாம எதனால? செல்ஃப் குளோரி, சுய மகிமை தேடினாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த சுய மகிமையை தான் தடைக்கலா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். அடுத்தது முக்கியமானது, இந்த அடுத்த தடைக்கல் பாத்தீங்கன்னாக்கா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க. அதாவது சாக்கு போக்கு, நொண்டி சாக்கு இல்லையா? அத பத்தி ஒரு விஷயத்த வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துல 11-13. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்ரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அவங்களோட விசுவாசத்துல சோதிக்கிறார் இல்லையா? இவங்க கீழ்படிவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆதாம் சோதிக்கும்படி எந்த பழம் வேணா இந்த தோட்டத்தில் உள்ள புசி, ஆனால் நன்மை தீமை அறிக்கத்தக்க இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, கட்டளை மீறிட்டாங்க. மீறின பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அப்போது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் சொல்லி ஆண்டவர் ஆதாம கேட்கும் போது, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஆதாம் என்ன சொல்றான், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். பாருங்க, அவன் எக்ஸ்கியூஸ் கேட்கறான். என்னன்னு சொல்லி, நான் புசிக்கல ஆண்டவரே, என்ன சொல்றான், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீ தான் எனக்கு அந்த விருட்சத்தின் கனியை கொடுத்தா, அதான் நான் புசித்து விட்டேன். இதுதான் லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, சாக்கு போக்கு இல்லையா?
அப்போ கர்த்தர் என்ன விரும்பினாரு? கீழ்ப்படிவாயா மாட்டேன்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து எதிர்பார்த்தாரு. ஆனா இவங்க கீழ்ப்படியாம அந்த பழத்தை சாப்பிடுறாங்க, பாவம் செஞ்சுறாங்க. ஆனா கேட்கும் போது பதில் என்ன சொல்றாரு? ஆதாமு, இந்த ஸ்திரீ தான் என்கிட்ட அந்த கனியை தந்தது, அதனால நான் சாப்பிட்டு விட்டேன். அதே போல நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்றான். அப்போது தேவனாய் கர்த்தர் ஸ்திரீயை பார்த்து கேட்கும்போது கூட, நீ இப்படி செய்தது என்னன்னு சொல்லி ஏவலை கேட்கும்போது ஸ்திரீ கூட அதே எக்ஸ்கியூஸ் தான். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன், நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லாம, ஆதாமும் சரி ஏவலும் சரி இல்லையா, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லாம, இல்ல ஸ்திரீ தான் என்கிட்ட கொடுத்தது, அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டேன். ஸ்திரீயை கேட்டா சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, நான் எதுவும் செய்யல. இதுதான் லேம் எக்ஸ்கியூசஸ். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைவதற்கு தடையா இருப்பது இந்த லேம் எக்ஸ்கியூசஸ், நொண்டி சாக்கு. இந்த நொண்டி சாக்கை பத்தி 1 சாமுவேல் வாசிக்க முடியும். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:18-22. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆமென். தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இந்த மக்கள் தான் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்க இந்த மக்கள் எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி அவங்க தான் வற்புறுத்தி கேட்டுனா வாங்கினாங்க. யார? சவுல. ஆனா சவுல் ஆரம்ப கட்டத்துல இயேசு கிறிஸ்துக்கு வந்து பிரியமா நடந்து கொண்டார். ஆனா போக போக வழி விலகி தேவனுடைய கட்டளையை மீறி நடந்து கொண்டான். பிறகு சாமுவேல் வந்து சவுலை கண்டிக்கும் போது, இப்போது கர்த்தர் நீ போய் அமலேக்கியரை அந்த பாவிகளையும் சங்கரித்து அவங்க எல்லாரும் சங்கரித்து நிர்மூலமாக்கிட்டு வான்னு சொன்னாக்கா நீ பலி செத்துன அப்படி சொல்லும் போது, ஆனா சவுல் வந்து சாக்கு போக்கு தான் சொல்றான். என்னன்னு சொல்லி, நான் செய்ய தவறு, ஆமா நான் கர்த்தருடைய வசனம் கீழ்ப்படியாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லாம அவன் சொல்றான். அதாவது என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக செய்தாய் என்று என்னை அப்படி சொல்லும் போது சவுல் வந்து என்ன சொல்றான், நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் எனக்கு அனுப்பின வழியை போய் அமலேக்கிய ராஜாவைய ஆகாவை கொண்டு வந்து அதே போல சங்காரம் பண்ணிட்டேன். ஜனங்களோ உம்முடைய தேவனுடைய கர்த்தருக்கு கில்காலில் பலியிடுவதற்காக கொள்ளையினால் சாபத்தீட்டரனும் ஆடு மாடுகளையும் அதே போல பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு தான் சொல்றான். நான் பலி செலுத்தினேன், ஆனா அவன் மனம் திரும்பவே இல்லை. நான் செய்யறது தவறு, கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்து விட்டு சொல்லாம ஜனங்களுக்காக நான் பலி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி நியாயம் சொல்றான். அதாவது நொண்டி சாக்கு, அதாவது சாக்கு போக்கு தான் சொல்றான் இல்லையா? அப்போ சாமுவேல் எச்சரிக்கிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை விட சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடவுளின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுதான் உத்தமம். இது செய்யாம நீ ஏன் செய்தன்னு சொல்லும் போது அவன் மனம் திரும்பவே இல்லை. அவன் என்ன பண்ணா, கடைசியில வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி போய் கடைசியில அவன் தேவனால் கைவிடப்பட்டவன் போலதான் மாறினான். அப்போ ஆரம்பத்துல விசுவாசத்தில் வளர்ந்தவன் முடிவுல என்ன ஆயிடுச்சு, அவன் பாதி வழியில வந்து வழி விலகி போனன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 22:13. வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். ஆமென். சோம்பேறி கூட சாக்கு போக்கு சொல்லுவான். என்னன்னு சொல்லி, வெளியே போக மாட்டேன்பா, வெளியே போன என்ன இருக்குது, வெளியில சிங்கம் இருக்குது, வீதியில கொலை உண்பேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்றவ யாரு? சோம்பேறி. ஏன்னா வெளியே சிங்குக்குது, நான் போக மாட்டேன் அப்படி சொல்லுவானா இல்லைங்களா? அப்போ விசுவாசம் வளர்ச்சிக்கு தடையா இருக்குது ஒரு முக்கியமான காரணம் இந்த லேம் எக்ஸ்கியூசஸ், அதாவது சாக்கு போக்குன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா லூக்கா 14 பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரியும் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்றான், ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்றான், பண்ணிட்டு எல்லாரும் அழைக்கிறான். விருந்து வேலையில வந்து ஊழியக்காரனை அனுப்பி நீ போய் எல்லாரும் அழைச்சு கொண்டு வா. யார் அழைக்க சொல்றாரு? அழைக்கப்பட்ட இடத்துல போய் அழைத்து கொண்டு வா, எல்லாமே ஆயத்தமா இருக்குது, அவங்களை அழைச்சு கொண்டு வான்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா சாக்கு போக்கு சொல்றாங்க. என்ன சாக்கு போக்கு? ஒருவன் வயலுக்கு போண்டேன், நான் அகத்தியமாய் போக வேண்டும். அப்ப இன்னொருத்த சொல்றான், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன், அதாவது 5 மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு இரண்டாவது ஒருத்தர் சாக்கு போக்கு சொல்றான்.
ஆனா மூணாவது ஒருத்தர் சொல்றான், பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும், அதனால் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், சாக்கு போக்குன்னு சொல்றாங்க. ராஜா அழைக்கிறாரு, ஆனா அழைப்பை மதிக்காம சாக்கு போக்கு சொல்றாரு. அதனால என்ன ராஜா என்ன பண்றாரு பாருங்க, அவங்க வரக்கூடாது போனதுனால ராஜா என்ன பண்றாரு, கோபம் அடைகிறாரு இல்லையா. கோபம் அடைந்து நீ போய் என்ன பண்ண, ஏழைகளையும் ஊழகளையும் சப்பாடிகளையும் கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அழைக்கப்பட்ட என்ன பண்றாங்க, அபாத்திரம் போயிடுறாங்க இல்லையா. அழைக்கப்பட்ட அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இல்லைங்களா. ஆண்டவர் கூட ஏசாப்பு கூட அழைப்பு விடுகிறார், அநேகர்கள் அழைப்பு கொடுக்குறாரு. ஆனா எல்லாருமே விசுவாசம் நடக்கிறது இல்லையே. கொஞ்ச காலம் நினைத்திருக்கோம். அதான் 4 விதமான விதை பாக்குறோம் இல்லையா. இந்த கடைசியா இருக்கிற விதை தான் 30, 60, 100 பலன் கொடுக்குது. அப்போ ராஜாவுடைய அழைப்பை அசட்டை பண்றது எதனால, சாக்கு போக்கு, நான் வேலைக்கு போறேன். அப்போ இன்னைக்கு நாம சபையில சாக்கு போக்கு சொல்கிறோமா, இதை நம்ம நிதானிக்கணும். அப்போ ஏன்பா சபைக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன். மறுபடியும் கேட்கும் போது, இல்ல எனக்கு ஒரு வேலை இருந்தது. அப்ப இன்னொருத்தன், இல்ல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், இல்ல எனக்கு வேலை இருக்குது, இல்ல வர முடியல, லேட் ஆயிடுச்சு, எனக்கு வாகனம் இல்ல, வரத்துக்கு வாய்ப்பு இல்ல, வசதி இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. அப்போ விசுவாசத்துல வளராதபடிக்கு தடை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லி பாக்குறோம். அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த பணம் தடையா இருக்குது. வாசிக்கலாம், மத்தேயு 19:21, 22. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆமீன். விசுவாசம் வளர்ச்சிக்கு தடையா இருக்குது எதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதாவது ஒவ்வொன்னா பாக்குறோம். ஒண்ணு எது, பணம் இல்லையா. இன்னொன்னு நொண்டி சாக்கு, இன்னொன்னு சுய மகிமை தேடுவது. இப்போ இங்க பார்க்கும்போது பணத்தை பத்தி பாக்குறோம் இல்லையா. ஒரு வாலிபன் தான், மிகுந்த ஆஸ்தி இருந்தது. அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு, நீ பூர்ண சர்க்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதை விற்று தரித்திற்கு கொடு. ஏன்னா பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு எது தடையா இருக்குது, பணம். அதான் சொல்றாரு, உன் பணத்தை வித்து ஏழையும் கொடுப்பா, தரித்திற்கு கொடுத்து விட்டு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை உண்டாயிருக்கும்படி என்ன பண்ண, என்னை பின்பற்றி வந்துட்டா சொல்றாரு. அப்ப பணம் வேண்டாம்ப்பா, பணத்தை ஏழையும் கொடுத்துரு. ஏன்னா பரத்தோட ஒருவன் பொருளை பரவத்துக்கு போக முடியாது இல்லையா. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல சொல்லி வசனம் சொல்றது இல்லையா. கோடிக்கணக்கான பணம் இருந்தா அது அவனுக்கு ஜீவனே கிடையாது. அப்ப ஒரு பேங்க் பேலன்ஸை சேர்த்து வச்சுட்டு ஏசப்பா வரும்போது நம்ம பேங்க் பேலன்ஸ்ல ஒரு 10 கோடியோ 20 கோடியோ 30 கோடியோ இருந்தா பரலோகத்துல பிரவேசிக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது இல்லையா. அதான் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஏழையை விட்டு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, உண்ண உணவு உடுத்த உடையா போதும் என்று நினைங்கள். அதான் கருத்தை சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம். ஆனா சொல்லும் போது அந்த வாலிபன் என்ன பண்றான், மிகுந்த ஆஸ்தி உள்ளா இருக்கிறான். இவ்வளவு ஆஸ்தி இருக்குது, நான் எப்படி வருது என்ற வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்து போய்விட்டான். அப்போ பரலோக ராஜ்ய தடையா இருக்குது எது, தடைக்கல்லா இருக்குது எது, பணம். ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குது. சுகபோகமா வாழக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்றாரு இல்லையா. லக்ஸரிஸ் லைஃப் வாழவே கூடாது. அப்படி வாழ்கிறவன் ஸ்ரீஸ்டரா இருக்க முடியாது, தகுதியானவன் அல்ல இல்லையா. வாசிகளா 1 கொரிந்தியர் 2:11-15. மனுஷனுக்கு உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். இன்னொன்னு முக்கியமான தடைக்கல், ஸ்டம்பிளிங் பிளாக் எதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்குறிகளே அறியாமல் இருப்பதுதான் தடையா இருக்குது இல்லையா. தேவ ரகசியம் அறியாமல் இருந்தா வளர முடியாது விசுவாசல. ஏன்னா பவுல் கூறுகிறான், மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷன் எவன் மனுஷக்குறிகளே அறிவான். அதே போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குறிகளே அறியவும் மாட்டான். அப்போ தேவனுடைய ஆவி பெற்றால் மட்டுமே நாம தேவனுக்குரிய அறிய முடியும். நாங்களோ பவுல் சொல்றான், உலகத்தின் ஆவியை பெறாம
தேவனாங்க அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குறிகளோட சம்பந்தப்படுத்திக் கொள்ளுகிறோம் சொல்லி பவுல் கூறுகிறான் இல்லையா. அப்போ தேவனுடைய குறிகளை அறியும்படி தேவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய ஆவி பெற்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதே போல அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் இல்லையா. ஜென்ம சோவான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குறிகளை அறியவும் மாட்டான், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான், அறியவும் மாட்டான். அவனுக்கு எப்படி இருக்குமா, அது பைத்தியமா இருக்கும். அதே போல அவைகள் ஆவிக்கிரகரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். அப்ப யார் நிதானிப்பான், அறிய முடியும்? ஆவிக்குரியவன். அப்ப யார் ஆவிக்குரியவன் சொல்ல முடியும்? அப்ப தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிறவன் ஆவிக்குரியவன். அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். வாசிக்கலாம். அதே போல அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா, ஏசப்பா பேசும்போது கூட யோவான் 6 அதாவது நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படி சொல்லும் போது அவங்க எல்லாம் இடரல் அடைகிறாங்க இல்லையா. இடரல் அடையும் போது விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. சீசல் என்ன பண்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவோட இருந்த அநேக சீசர்களும் பின்வாங்கி போனாங்க. ஆனா ஏசப்பா சொல்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனமா இருக்குது. அப்ப ஏசப்பா பேசும்போது அவங்க அறிந்து கொள்ளவே முடியும். ஏன்னா தேவனுடைய ரகசியம் அறிந்து கொள்ளும்படி ஆவியில் நடத்தப்பட வேண்டும். இப்பதான் வாஸ்தவம் இல்லையா. அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். அவங்க நிதானிக்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இடரல் அடைஞ்சு விலகி போகிறாங்க. விசுவாச வளர்ச்சி இல்லாம விலகி போகிறார்கள். அடுத்தது முக்கியமா பிலிப்புல இருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பு 3:3 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆமேன். உண்மையான விருத்த சேதம் உள்ளவர்கள் யாரும் சொல்ல முடியும்? இன்னைக்கு இஸ்ரவேல இருக்கிற யூதர்கள் விருத்த சேதம் உள்ளவர்கள் அவங்க ஆவிக்குள்ள சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் பிள்ளையை சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. வசனம் சொல்லுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இல்லாம ஆவினால தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போ இன்னைக்கு இருக்கிற யூதர்களா நாம நிதானிக்க வேண்டும் இல்லையா. மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கல. அப்ப நாம எல்லாம் மாம்சம் மேல நம்பிக்கை இல்லை, மாம்சத்துக்குரியவர் அல்ல. ஏன்னா ஆவினால தேவனுக்கு யாரெல்லாம் ஆராதனை செய்யறாரோ, ஆராதனை என்பது என்ன? ரோமர் 12:1 படி நம்ம சரீரங்களை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை இல்லையா. இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவன் கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாட்டுகிற நாம தான் உண்மையான விருத்த சேதம் உள்ளவர்கள். வாசிக்கலாம். கொலோசியர் 2:11-12 வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமேன். எல்லாமே விசுவாசனாலதான் இல்லையா. அதாவது நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைத்து விட்டதினால். அப்போ கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினால என்ன பண்றோம்? மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை என்ன பண்றோம்? நம்ம களைத்து விட்டோம். களைத்து விட்டதினால் கையினால் செய்யப்படாத விருத்த சேதத்தை அவருக்குள் பெற்றீர்கள். எப்படி? ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம விருத்த பண்றோம். எப்படி? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாவத்தை செத்து நீதிக்கு படைத்திருக்கோம். அதனாலே அவரை மரித்தோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசனாலேயே அவரோட கூட நம்ம எப்படி இருக்கணுமா? எழுந்தெல்லாம் இருக்கிறோம். இது எல்லாமே எப்படி நடக்குது? விசுவாசம்தான். அப்போ விசுவாசம் வளர்ந்துதான் நம்ம எல்லாருமே கனி கொடுக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமேன். ஆமேன். பாருங்க, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோழுந்து எழுப்பப்பட்டது போலவே நாமும் புதிதாய் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தால் எப்படி இருக்கிறோமா? அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப நாம தான் உண்மையான இஸ்ரவேலா இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேல் யாரா இருப்பது? நாம கிறிஸ்துக்குள்ள கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதம் மூலமாக அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டுக்கிறோம். அப்ப இது எல்லாமே இதனால விசுவாசனாலதான் இல்லையா. வாசிக்கலாம். ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன்,
எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமேன். ஆமீன். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எல்லாருமே யூதர்களா இன்னைக்கு இல்ல. ஆனா யூதன் சொல்லிக்கிறவங்க விசுவாசம் வளர்ந்துருக்கிறாங்க இன்னைக்கு இல்ல. அப்ப யார் யூதன் சொல்ல முடியும்? உள்ளத்தில் யூதனானதான் யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்ப நாம எல்லாருமே ஆவியினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எங்க இருதல ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுதான் உண்மையான யூதன். இப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனால் உண்டா இருக்குது. அப்போ உண்மையான யூதன் யாரு? ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுதான் உண்மையான யூதன் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப எல்லாருமே யூதர்களா அல்ல. வாசிக்கிறோம் கலாத்தியர் 5:24-25. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். ஆமேன். ஆமேன். அதே போல கிறிஸ்துவடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் என்ன பண்றாங்க? அப்ப நாமெல்லாம் கிறிஸ்துவடையவர்களா? நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? அப்படி அறைந்ததால் நாம் மாறிக்கிறோம். நாம் ஆவியினால பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்ப நம்ம ஆவியில் நடந்து கொண்டால் நாம் வளர்ச்சி அடைவோம் இல்லையா? மாம்சத்துக்குரிய சிந்தைகள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்ப மாம்ச சிந்தை மரணம் சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப ஒருபோதும் மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது ஆவியினாலதான் நம்ம என்ன பண்றோம்? நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம் பிலிப்பு 3:8-15. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். ஆமென். இப்ப நம்ம பாக்குறோம், அதாவது பவுல் பாருங்க, பவுல் ஆரம்ப கட்டத்துல இயேசு அறியாம இருந்தான். தேவனுடைய துன்பப்படுத்தான், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டுதான் இருந்தான். சவுல இருந்தவனா பவுலா மாறி இயேசு கிறிஸ்து சாட்சியா இருந்து 13 நிருபங்கள் எழுதுறான். அவன் சொல்றான் பாருங்க, என் கர்த்தராக கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்ன பண்றேன்? எல்லாவற்றும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டுகிறேன். அப்போ நமக்கு இந்த பூமியில அநேக காரியங்கள் லாபமா இருக்கும் இல்லையா? ஒரு பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல நம்முடைய சொத்து சுகங்கள் இருக்கலாம், இல்ல நம்முடைய படிப்பு பட்டமோ பெருமை இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுமா? குப்பையை எண்ண வேண்டும். அதான் பவுல் சொல்றான், நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் எதுக்காக? கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்போ கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்ம என்ன பண்ணோமா? பூமியில எதெல்லாம் லாபமோ அதை நம்ம என்ன பண்றோம்? குப்பையை எண்ண வேண்டும். அதை நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. எதற்காக? கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனா இல்லாம கிறிஸ்துவை பற்ற விசுவாசம் வருகிறது. விசுவாசம் மூலமா தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனா இருக்கிறேன். அதனால கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணும்படிக்கு இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு என்ன பண்றேன்? அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தொழுந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்ன பண்றேன்? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்ப பவுலுக்கு முந்தின வாழ்க்கை எவ்வளவு விஷயங்கள லாபமா இருந்திருக்க கூடும் இல்லையா? அவன் சுகபோகமா வாழ்ந்திருக்க முடியும். ஆனா சொல்றான், அதெல்லாம் நான் பண்றேன், லாபம் இருந்தாலும் கூட நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதெல்லாம் ஒரு குப்பை, ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி
அவன் பவுல் வந்து அதே போலதான். இதெல்லாம் விசுவாச அறிக்கை இல்ல. அப்ப விசுவாச வளர்ச்சிக்கு தடையா இருப்பது எது? நமக்கு இந்த பூமியில லாபமா இருக்கும் அநேக காரியங்கள். அதெல்லாம் என்ன பண்ண, குப்பையை எண்ண வேண்டும். ஒரு பணமா, ஒரு பெருமையோ, இல்ல நம்ம பட்டமோ, படிப்போ, அந்தஸ்தோ, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுமா, அது குப்பையை எண்ண வேண்டும். இதெல்லாம் பரலோகம் செல்ல முடியாது. நான் அதிகம் படிச்சிருக்கேன், நான் ஒரு MBBS, என்கிட்ட 10 கோடி இருக்குதுப்பா, நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, சுகபோகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணேன். அதே போல நம்ம என்ன இருக்க வேண்டும், நஷ்டம் என்று கருத வேண்டும், குப்பையாக எண்ணுகிறேன். அப்போ பவுல் சொல்றான், நான் அடைந்தாயிற்று, நான் எல்லாமே தெரிஞ்சிருக்கப்பா, எனக்கு நான் ஃபுல்லா வந்து தேறினவன ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றானா? இல்ல. அவன் சொல்றான் பாருங்க, நான் அடைந்தாயிற்று என்று சொல்லுவது இல்லை, முற்றும் தேறினவனானேன் என்று சொல்லாம, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி, இதுதான் நான் கவனிக்க வேண்டிய விஷயம். நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா என்ன பண்றேன், தொடரு, ஐ வில் கண்டினியூ சொல்றான். அப்ப விசுவாசம் நம்ம என்ன பண்றோம், வளர்ந்து வந்திருக்கிறோம், என்ன பண்றோம், தொடர வேண்டும். இதுதான் முக்கியம். நான் வந்து எல்லாமே அறிஞ்சிட்டேன்பா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டு ஒருவர் சொல்ல முடியாது. மௌனதான் சொல்லலாம், நான் தொடர்கிறேன். அது மாத்திரமல்ல, அதை பிடித்துக் கொண்டேன் நான் எண்ணுவதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னாலே மறந்து. இதுதான் நம்ம முக்கியம் வேணும். விசுவாசம் வளர்ச்சி அடைந்து என்ன பண்ணுவான், நான் என்ன பண்றேன், பின்னால மறந்து முன்னாடி நாளே கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கியே தொடர்கிறேன். இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் இல்லையா? இலக்கு எது? தேவ ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு நாம கூட என்ன பண்ணோம், இலக்கை நோக்கிதான் நடக்க வேண்டும். வலது பக்கம் வேண்டியிருக்க சாயக்கூடாது. அப்ப நாம் வளர்ந்த பிள்ளை இருந்தோம்னா, விசுவாசம் வளர்ந்தவர்கள் எப்படிப்பட்டா இருப்பான், இலக்கை மட்டும் தான் பார்ப்பான், வலது பக்கம் இடது பக்கம் பார்க்க மாட்டான், குறைகளை பார்க்க மாட்டான். சபையில எனக்கு இது இல்ல, எனக்கு இந்த அந்தஸ்து இல்ல, அந்த அந்தஸ்து இல்ல, எனக்கு இது கிடைக்கல, இந்த குறைவு அந்த குறைவு எதுவுமே பார்க்காம, அப்ப நான் என் கர்த்தருக்காக எதையாக பண்ணலாம், கர்த்தருக்காக நாங்க வந்து என்ன பண்றோம், பாடு அனுபவிக்க வேண்டும். அதே போல பவுலை போல நாமும் பாடு அனுபவிச்சு தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க நாம இந்த பூமியில கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நன்மையை செய்து கடைசிவத்துக்கு நிலைத்திருந்து கனி கொடுத்தால் நாம் அந்த இலக்கை அடைவோம். அப்ப நம்முடைய எண்ணமும் அதே போலதான் இருக்கும். அப்போ நாம் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க வேண்டும் சொல்லி பவுலும் அறிவிக்கிறான். அப்ப எந்த காரியத்தையாவது நீங்கள் வேறு சிந்தையா இருக்காம அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப நம்முடைய சிந்தை எல்லாமே ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க நான் இன்னைக்கு கர்த்தருக்காக எதையா செய்ய வேண்டும் இல்லையா? அதுதான் நமக்கு ஒரே சிந்தை. குறைகளை பார்க்க கூடாது. அப்ப நம்ம வளர்ச்சி அடைந்திருந்தால் ஒரு 5 மணி நம்ம இருக்க போல இருக்குமா? இல்ல. ஒரு 5 வருஷம் முன்பாக இருந்தது போல இருக்க மாட்டோம் இல்லையா? கனி கொடுப்போம், வசனத்தை நிதானிப்போம், ஆராய்வோம், பொறுமை இருக்கும், நன்மை செய்வோம். அப்ப பழைய பாவங்கள் எதுவுமே இருக்காது. அப்ப நாம புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோம் இல்லையா? அப்ப கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். அப்ப கனி கொடுத்தால் சபையும் வளரும். அப்ப சபை வளர்றதுக்கு நாம தான் காரணம் இல்லையா? அப்ப நாம விசுவாசம் வளர்ந்திருந்தால் சபை வந்து பெரிதாக வளரும். அப்ப எவ்வளவு விசுவாசத்துல சபையா வளருதோ அப்ப சபையை நாம் விருத்தி அடையும். ஏன்னா அன்னைக்கு நம்ம வசனம் வாசம் இல்லையா, பெரிய நடத்த மக்கள் காரியத்தை இப்படி இருக்குதுன்னு என்ன பண்ணாங்க, கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்ப சபை அந்த ஆதி திருச்சபை சிஷ்யர்கள் வளர்ந்தார்கள். எதனால? விசுவாசம் வளர்ந்தாங்க. அப்போ நம்ம கூட இன்னைக்கு வளர்ச்சி அடைறதுக்கு எதையா தடையா இருக்குது, அது நினைத்தோம் இல்லையா? ஸ்டம்பிளிங் பிளாக். எது தடைக்கல்? ஒருவேளை பணமோ, இல்ல சாக்கு போக்கவோ, இல்ல தேவனுக்குரிய அறியாதபடிக்கு நமக்கு தடை, ஆவிக்குரிய சிந்தை இருக்குதா? இல்ல நாம இன்னமும் மாம்சத்துக்குரியதா இருக்கிறோமா? குறைகளை பார்த்து கொண்டு அப்படி இருந்தா அதெல்லாம் எடுத்து போட்டு விட்டு கிறிஸ்துடைய அந்த பரம ராஜ்யத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கு இலக்கை நோக்கி நாம நடக்க வேண்டும். அப்ப நாம் சபையில வளர்றதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் எல்லாம் நிதானித்தோம் இல்லையா? கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக அவங்க நன்றி செலுத்தி ஒரு முடிவு ஜபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் அப்பா இந்த வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி அந்த கிருபை தந்தை கர்த்தாவே, அப்பா நாங்கள் அப்பா வளர்ந்து உம்முடைய கிருபையிலும் உண்மை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று நீ இந்த வசனம் வெளிப்படுத்தின கர்த்தாவே. நாம் இன்னும் குழந்தையை போல இருக்கக்கூடாது அப்பா, தேறினவர்களை போல மாற வேண்டும் என்று நீ விரும்பினபடியால் அப்பா சபைக்கு இந்த வசனம் வெளிப்படுத்தினபடியால் உங்க நன்றி இயேசப்பா. அப்ப ஆண்டவரே, உங்க வருகை மட்டும் நாம் வலது பக்கமும் இடது பக்கம் சாய்ந்து விடாதபடிக்கு அப்போ உங்க கிருபினால எனக்கு காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. அப்பா இயேசப்பா, பின்னாலே வந்து முன் நடந்த காரியங்களை நினைக்காமல் அப்பா இலக்கை மட்டுமே நோக்கி அந்த இலக்கை அடைவதற்கு பிரயாசப்பட்டு முடிவென்று நிலைத்திருந்தது அப்பா, ரட்சிப்படுவதற்கு பிரயாசப்படும்படி அப்பா எங்க இருதயங்களை வசனம் வைத்ததால் உங்க நன்றி இயேசப்பா. தொடர்ந்து அப்பா வசனத்தில் நிலைத்திருக்க கிருபை தாங்க கர்த்தாவே. அப்பா வெவ்வேறு அவையெல்லாம் இருந்தாலும் கூட ஒரே சரித்துக்குள்ள நாங்க ஒருமனப்பட்டு
எந்த காரியம் செய்தாலும் ஒருமனப்பட்ட காரியங்கள் செய்யும்படி அப்ப ஒருமனந்த ஆவியை ஊற்றுங்க கர்த்தாவை. அப்ப குறைகளை பார்க்காம முறுமுறுப்பு இல்லாம அதே போல எது செய்தாலும் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று சொன்னீங்க அப்பா. அதே போல எந்த காரியம் செய்தாலும் கர்த்தாவே அப்பா அந்த தாளந்துக்கு ஏற்றபடி நீர் கொடுத்த கிருபையின்படியே கர்த்தாவே நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தாவே மனப்பூர்வமாய் அதுக்கு உமக்கு செய்யும்படி எங்களை தாழ்த்துடன் கர்த்தாவே. அதுல குறை இருந்தால் மன்னியும் கர்த்தாவே. அப்ப கசப்புகள் முறுமுறுப்புகள் அப்பா குறைகளை பார்க்காமல் தொடர்ந்து இலக்கை நோக்கி நடக்கும்படி அப்பா அந்த கிருபை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. கேட்கிற ஒவ்வொரு மேலும் உனக்கு கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. குடும்பங்கள் ரட்சிப்படைவதற்கு அப்பா அந்த கிருபை தந்தரல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. கேட்டவர்கள் மாத்திரமல்ல கேட்டு அதன்படி நடந்து அவ கனி கொடுக்கும்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த தாளந்தை கொடுத்து அவனவனுக்கு கிருபைக்கு தக்கதாக அந்த தாளந்தை கொடுத்து கர்த்தாவை பயன்படுத்துறதுக்காக நன்றி. வரங்களை நிரப்பி பயன்படுத்தும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிழலாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.